ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சேனலில் ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேட்டிவ் டூல்னு சொல்லுவோம். கொலாபரேட்டிவ் டூல் இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெர்ஷன் கண்ட்ரோலிங் டூல். இது நிறைய பேர் இந்த பர்டிகுலர் டூலில் இப்போதைக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு தெரியறதில்ல, அதனுடைய அடிப்படை தெரியறதில்ல, அதனுடைய பேசிக்ஸ் தெரியறதில்ல. அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது எப்படி ஒர்க் பண்ணுறது, அதுக்குள்ளே சாஃப்ட்வேர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணி கொலாபரேட் பண்ணுறது, அது 4-5 பேர் சேர்ந்து ஒரே சாஃப்ட்வேரில் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஓப்பன் சோர்ஸாக எப்படி சாஃப்ட்வேர்ஸை வச்சுக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதில் வந்துடும்னா ஜிட், GIT, இந்த ஜிட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இது எல்லாமே வருது. ஆக்சுவலாக இதை பற்றி தான் தெளிவாக விரிவாக ரொம்ப எளிமையாக இந்த பர்டிகுலர் எபிசோடில் பார்க்க போகிறோம். வாங்க நேரத்தை வீணடிக்காமல் எபிசோட்குள்ளே போகலாம். எளிமையான விளக்கத்தோட ஜிட்னா என்ன, ஜிட்டோட பயன்பாடு எப்படி இருக்க போகுதுன்றதை பார்த்துருவோம். ஒரு அசியூம் பண்ணிப்போம், ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வெவ்வேறு இடங்களில் இருக்காங்க, ஒரே காலேஜில் படிக்கிறாங்க, வெவ்வேறு இடங்களில் தங்கியிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு ஃப்ரெண்டு, ஒரு மனிதர், இங்கே ஒரு மனிதர், இங்கே ஒரு மனிதர், இங்கே ஒரு மனிதர், இங்கே ஒரு மனிதர். இந்த 5 பேரும் வெவ்வேறு இடத்துல இருக்காங்க. ஆனால் இவங்களோட குறிக்கோள் ஒரே ஒரு சாஃப்ட்வேர் செய்யணும். 5 பேர் சேர்ந்து என்ன பண்ணணும், ஒரு சாஃப்ட்வேர் செய்யணும். ஒரு சாஃப்ட்வேரை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கோடிங் 5 பேர் என்ன பண்ண போகிறாங்க, அடிக்க போகிறாங்க. இவர் என்ன பண்ண போனார்னா, இவர் வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துல கோடிங் அடிக்க போகிறார் அவர் சிஸ்டமில். இவர் அதே மாதிரி இவர் வீட்டிலேருந்து கோடிங் அடிக்க போகிறாரு. இவர் அதே மாதிரி இவங்க வீட்டிலேருந்து, இவங்க வீட்டிலேருந்து, இவங்க வீட்டிலேருந்து அடித்து முடிச்சுட்டு அடுத்த எப்பெல்லாம் மீட் பண்ணுறாங்களோ, வாரத்துக்கு ஒரு தடவையோ, ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ, டெய்லி காலேஜில் வந்த பிறகோ, இல்லை ஏதாவது ஒரு மீட்டிங் பிளேஸில் அவங்க முடித்த கோடிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இங்கே கொண்டு எல்லாத்தையும் கம்பைல் பண்ணுவாங்க, ஒன்று சேர்ப்பாங்க, மெர்ஜ் பண்ணுவாங்க. இப்படித்தான் பண்ணிக்குவாங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஒரு பெரிய சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கோடிங் அடிக்கிறதுக்கு நேரம் செலவழிக்க போகிறாங்க, இங்கே கோடிங் அடிக்க நேரம் செலவழிக்க போகிறாங்க, இங்கே கோடிங் அடிக்க நேரம், இங்கே அதே மாதிரி கோடிங் அடிக்க நேரம், இங்கே கோடிங் அடிக்க நேரம்லாம் செலவு பண்ணிட்டு அகெயின் இங்கே வந்த பிறகு அது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறாங்க, ஒன்றாக்கும் போதும் அகெயின் இங்கே இந்த கோடிங்கை கொண்டு நீங்கள் சேர்க்கணும், இவரோட கோடிங்கை சேர்க்கணும், இவரோட கோடிங்கை சேர்க்கணும், இவரோட கோடிங்கை சேர்க்கணும், இவரோட கோடிங்கை என்ன பண்ணணும் சேர்த்து அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், மறுபடியும் முடிச்ச பிறகு திரும்ப எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் ஒர்க் பண்ண போறாங்க. ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ண போறாங்க, அடுத்த முறை வரும்போது கொண்டு வந்து ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணணும்னா வெவ்வேறு இடங்கள்ல கோடிங் செஞ்சுட்டு கொண்டுட்டு ஒரு இடத்துல சேர்க்கணும். இப்படி இருக்கிற ஒரு சிக்கல்ல என்னன்னா, கோடிங் அடிக்கிறது ஒரு வேலைன்னா அதை கொண்டு சேர்க்கிறது 2வது ஒரு வேலையாயிரும். அந்த கோடிங்கை மேனேஜ் பண்றது, அந்த சோர்ஸ் கோடை மேனேஜ் பண்றது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமாயிருது. இதை அந்த சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட், அதாவது SCMன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட். இந்த சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு தீர்வை கொண்டு வந்தது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிட். இந்த சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு தீர்வை உருவாக்குனதான் என்னது, ஜிட்னு ஒரு பர்டிகுலர் விஷயம் இந்த சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு தீர்வு உருவாக்கு. இதை யார் உருவாக்குனான்னு பாத்தீங்கன்னா லினஸ், LINUS. இந்த லினக்ஸ்ன்ற பேரை கேட்டோடனே உங்களுக்கு நல்லா தெரியும், லினக்ஸ் யார் கண்டுபிடிச்சு புதுசா உருவாக்குனாங்களோ அதே மனிதர் தான் என்ன பண்ணது, ஜிட்டை உருவாக்குனாரு. லினக்ஸ் ஆக்சுவலா எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ், அதாவது அந்த கோடிங்கை யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம், உள்ளுக்குள்ள சேஞ்சஸ் பண்ணலாம், ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணலாம், மறுபடியும் அவங்களுக்கு திருப்பி அனுப்பினோம்னா அந்த லினக்ஸ் அந்த ஃபவுண்டேஷன், அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் நீங்க அனுப்பின அந்த சேஞ்சஸ் ஃபீச்சர்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட ஃபீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, உள்ள ஏத்துக்கிட்டு உங்களை ஒரு கான்ட்ரிபியூட்டரா அதுல சேர்த்துருவாங்க. அது மாதிரி ஓப்பன் சோர்ஸா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், அதாவது கொலாபரேட்டிவா நிறைய பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸுக்காக உருவாக்கப்பட்டதா லினக்ஸ். அதே மாதிரி வெவ்வேறு ப்ராஜெக்ட்ஸை கொலாபரேட் பண்ணும், வெவ்வேறு ப்ராஜெக்ட்ஸ் வெவ்வேறு சாஃப்ட்வேர்ஸ்ல வெவ்வேறு லாங்குவேஜஸ்ல உருவாக்கப்படுற கோடிங் எல்லாத்தையும் ஒன்னாக்கி அதை ஓப்பன் சோர்ஸா கொண்டு வரணும், பல பேர் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னது ஒரு 5 பேருக்கு நடுவில் மட்டும் நடந்த டிரான்சாக்ஷன் சொன்னேன். இதே அது பிரைவேட் குரூப், அதாவது க்ளோஸ்டு குரூப், ஒரு 5 பேர் மட்டும்தான் அதை பார்க்கணும், 5 பேர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய கோடிங்கை சேஞ்சஸ் பண்ண முடியும், ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும். இதே பப்ளிக்கா கொடுத்துட்டுனா இதே ஜிட்ல யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். உலகத்துல எந்த மூலையில இருக்க பர்சன் ஓப்பன் பண்ணி அந்த பர்டிகுலர் கோடிங்ல உள்ளுக்குள்ள சேஞ்சஸ் பண்ணி அவங்க சேஞ்சஸ் ஓகே இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ண போறோம், அது எடுத்துக்க போறோம், இல்லைன்னா என்ன பண்ண போறோம், ரிமூவ் பண்ணிட போறோம். அந்த ஒரு விஷயத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் என்னன்னா ஜிட். அந்த ஜிட்டை உருவாக்குனது லினக்ஸ். இந்த லினக்ஸ்ன்றது யாருன்னு பாத்தீங்கன்னா லினக்ஸ்ன்ற பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உருவாக்குன அதே ஆள் தான் ஜிட்டையும் உருவாக்குனார். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த ஜிட்டை பத்தி ரொம்ப தெளிவாக பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த ஜிட்ல இது எதுக்காக இருக்கு, இது எப்படி டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் சிஸ்டமா மாறிச்சு, சென்ட்ரலைஸ்ட்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டட்க்கு எப்படி அதை கொண்டு போச்சு, இந்த விஷயங்கள் மட்டும் தான் இன்றைய எபிசோட்ல தெளிவாக தி மெயின் பர்பஸ் ஆஃப் திஸ் ஜிட். ஆக்சுவலி அதோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா
VCS, அதாவது வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குறதா வச்சுக்கோம். சாஃப்ட்வேர் கம்பெனிஸை வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி, நம்ம நார்மலாக காலேஜில் படிக்கிறதா இருந்தாலும் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் உருவாக்குறீங்க, ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குறீங்க, ஒரு ஆப் உருவாக்குறீங்க, அல்லது டி ஆப், அதாவது பிளாக் செயின்ஸில் இருக்கக்கூடிய டி ஆப் உருவாக்குறீங்க, எது வேணால் உருவாக்குறதா இருக்கட்டும். அப்படி உருவாக்கும் போதும் பல வெர்ஷன்ஸ், பல மாறுதலுக்கு உள்ளாக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு கோடு அடிச்சிருப்போம். இந்த கோடுலேருந்து என்ன ஆகும்னா அடுத்த வெர்ஷன், அடுத்த சேஞ்சஸ் ஒன்று பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அடுத்த சேஞ்சு, அதுக்கப்புறம் அடுத்த சேஞ்சு, அதுக்கப்புறம் அடுத்த சேஞ்சு, அடுத்து ஒரு ஃபைனல் வெர்ஷன் அல்லது பீட்டா வெர்ஷன் அல்லது ஆல்ஃபா வெர்ஷன் கொண்டுட்டு போகும். அப்போது இது வந்து வெர்ஷன் 1 இருக்குது, இது வெர்ஷன் 1.2 இருக்குது, இது வெர்ஷன் 1.3, இது வெர்ஷன் 1.4, இது வெர்ஷன் 1.5, இது வெர்ஷன் 2.0ன்னு வச்சுக்குவோம். ஸோ இது மாதிரிலாம் என்ன பண்ணால் பல வெர்ஷன்ஸ் கொண்டுட்டு போகும்போதும், இப்படி வெர்ஷன்ஸ் கொண்டுட்டு போகும்போதும் இந்த வெர்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம திடீர்னு என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெர்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த வெர்ஷன் தேவைப்படுது, இந்த வெர்ஷன் என்ன பண்ணுது தேவைப்படுது. அப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டமில் ஒர்க் பண்ணும் போதுமே வெர்ஷன், அதாவது வந்து இப்படி பல ஃபோல்டர்ஸை உருவாக்கிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோல்டர் சிஸ்டமில், சரியா, இந்த ஃபோல்டர் வந்து வெர்ஷன் 1.1. அடுத்து ஒரு ஃபோல்டர், இந்த ஃபோல்டரில் வெர்ஷன் 1.2ன்னு பேர் வச்சுக்கிறோம். அடுத்து இது மாதிரி ஒன்றுக்கு ஒரு ஃபோல்டரை உருவாக்கி வச்சுக்குவோம். ஒன்றுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ஃபோல்டரை உருவாக்கி வச்சுக்குவோம். அப்போ அதாவது வந்து அந்த சோர்ஸ் கோடு, அதாவது ஃபர்ஸ்ட் அடித்த சோர்ஸ் கோடு இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கும். இங்கே இருக்கிற ஃபோல்டருக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் அடித்த சோர்ஸ் கோடு இருக்கும், அதாவது இந்த ஃபோல்டரில். அடுத்த ஃபோல்டரில் என்னோட ரெண்டாவது சோர்ஸ் கோடு. இது மாதிரி வச்சுக்குவோம். இது மாதிரி வச்சுக்கும் போது என்ன பிரச்சனைனா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சிஸ்டத்தை வீட்டில் வச்சிடுறேன், வெளியில் போகிறேன். வெளியில் போகும்போது என்ன ஆகுனா, நான் என்னுடைய பழைய வெர்ஷன்ஸ் தேவைப்படும் போதும், அதாவது வந்து வெர்ஷன் 1.0 எனக்கு தேவைப்படுது, நான் இந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் 1.5ல. வெர்ஷன் 1.0 இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சரோ அங்கே இருக்க சேஞ்ச் என்ன பண்ணியிருக்கின்றதை தெரியப்படுத்துறதுக்கு கிளைண்ட் கேட்குறாங்களோ அல்லது நமக்கே தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன், அப்போ என்னோட சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும். இது மாதிரி இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அதாவது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற விஷயம் எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சிஸ்டமில், உங்கள் சிஸ்டமில் அல்லது ஒரே ஒரு சர்வரில். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சர்வர், சரியா, இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இங்கே இன்னொருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, இங்கே இன்னொருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இது ஒரு பர்டிகுலர் பர்சன் P1, இது பர்டிகுலர் பர்சன் P2, இது பர்டிகுலர் பர்சன் P3. இவங்க ஒர்க் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா, இந்த சர்வரில் ஒரு காப்பி போய் ஸ்டோர் ஆகிடும். அப்படி ஸ்டோர் ஆகும்போது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் சர்வரில் வந்து இது வந்து ஆன்லைனில் இருக்கக்கூடிய சர்வராகவே இருக்கட்டும், ஆனாலுமே இந்த சர்வரில் ஏதாவது ஒரு பிரச்சனை, சர்வர் ஹேங் ஆயிருது, சர்வர் கரப்ட் ஆயிருதுன்னா இதுல இருக்க டேட்டாவை அந்த பர்டிகுலர் நிமிஷத்துல இவராலையும் எடுத்து பார்க்க முடியாது, இவராலையும் எடுக்க முடியாது, இவராலையும் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. இதுதான் என்னன்னா சென்ட்ரலைஸ்டு வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்படி சென்ட்ரலைஸ்டா ஒரே ஒரு பர்டிகுலர் சர்வர்ல, ஒரே ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டர்ல, ஒரே ஒரு பர்டிகுலர் ஏரியால கொண்டு போய் ஸ்டோர் பண்ணும் போதோ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியருக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இந்த ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னா இங்கேயும் ஒன்றும் ஆக்சஸ் பண்ண முடியாது, இவராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது, இவராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் சர்வரில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க யாராலையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் இந்த ஒரு சிச்சுவேஷனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த லெவலுக்கு போனாங்க. அடுத்த லெவல் தான் ஜிட், அதாவது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, DVCS சொல்லிட்டு. இப்போ ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சர்வர் இருக்கு, அங்கேயும் வந்து ஜிட் ஒரு சர்வர் தான், ஒரு ரெபாசிட்டரி இருக்கும், அங்கேயும் ஸ்டோர் ஆகும். அதே சமயத்தில் இங்கே ஒரு லோக்கல் ரெபாசிட்டரியில் என்ன ஆகும்னா உங்களுடைய டேட்டா இங்கேயே ஸ்டோர் ஆகிடும் உங்கள் சிஸ்டம்லேயே. அதே மாதிரி இவங்க சிஸ்டமில் லோக்கலில் என்ன ஆகும், டேட்டா ஸ்டோர் ஆகிடும். இவங்க சிஸ்டமில் லோக்கலில் என்ன ஆகிடும், டேட்டா ஸ்டோர் ஆகிடும். இன்கேஸ் இங்கே இந்த சர்வர் வந்து ஹேங் ஆயிடுச்சு அல்லது சர்வர் வந்து ட்ரபிள் ஷூட்டிங்ல இருக்கு, மெயின்டெனன்ஸ்ல இருக்கு, ஒர்க் ஆகலைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல இருந்தாலும் நமக்கு இல்லைன்னா ஆன்லைன் இல்லை, இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைன்னா இந்த சர்வர்ல இருக்க டேட்டா எடுக்க முடியாது. ஆனால் நீங்க என்ன பண்ணலாம், இந்த கனெக்ஷன் ஆன்லைன் கனெக்ஷன் இல்லாம இந்த சிஸ்டம்லேயே நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய லோக்கல் ரெபாசிட்டரியிலேருந்து அந்த டேட்டாவை நீங்க எடுத்து ஒர்க் பண்ணிட்டு நீங்க இங்கேயே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அடுத்தடுத்த வெர்ஷனுக்கு என்ன பண்ணலாம், இங்கேயே நீங்க ரெபாசிட்டரிஸ்ல அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே வரலாம். இப்படி கொடுத்துட்டே வந்துட்டு எப்போ உங்களுக்கு ஆன்லைன் இன்டர்நெட் கனெக்ஷன் வருதோ அப்போ நீங்க செஞ்ச சேஞ்சஸ் எல்லாத்தையும் இங்க கொண்டு போய் என்ன பண்ணிட வேண்டியதுதான், கமிட் பண்ணிடுறது. ஆக்சுவலி கமிட்னு சொன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செஞ்ச ஒர்க்கை வந்து கொண்டு போய் ஃபைனலைஸ் பண்றது. வந்து SQL சர்வரில் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா அது தெரியும். SQL சர்வரில் தான் கமிட்ன்ற ஒரு கமாண்ட் இருக்கும். அதெல்லாம் என்ன ஆகுது, இங்கே போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், அதை கமிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கலில் ஒர்க் பண்ணுறீங்க, லோக்கல்லேயே ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. எப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கோ அப்போ இங்கே கொண்டு போய் கனெக்ட் பண்ணிக்கலாம். அல்லது இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், லோக்கல்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், சென்ட்ரலைஸ்டா டீசென்ட்ரலைஸ்டா டிஸ்ட்ரிபியூட்டடா ஒரு பர்டிகுலர் சர்வர்லேயே ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா
எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஓப்பன் சோர்ஸ் ஆயிடுது. அல்லது ஒரு க்ளோஸ்டு குரூப், ஒரு கம்பெனி, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, அல்லது உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மேட்ச் இருக்கீங்க 5 பேர், உங்க 5 பேருக்கு மட்டும் ஆக்சஸ் இருக்கிற மாதிரி பிரைவேட்டா வச்சுக்கிறது. ஒரு கைடு இருக்காரு, அவங்களுக்கு என்ன பண்ணா கொலாபரேட்டர்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஆக்சஸ் கொடுத்துட்டீங்கன்னா கைடும் ஆக்சஸ் பண்ணலாம். நீங்க 5 பேருக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் மேட்ச் இருக்குங்க, நீங்க 5 பேர் பிளஸ் கைடு பிளஸ் கோ கைடு என்ன பண்ணலாம், ஆக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ கொண்டு போய் ஸ்டோர் பண்ற விஷயத்தை இங்க ஸ்டோர் பண்றீங்க இல்லையா, இது வந்து ரெபாசிட்டரின்னு சொல்லுவோம். இந்த ரெபாசிட்டரியில 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து பப்ளிக், ஒன்னு இன்னொன்னு பிரைவேட். பப்ளிக்ல வச்சுட்டீங்கன்னா யார் வேணாலும், யாருக்கெல்லாம் இந்த பர்டிகுலர் லிங்க் கிடைக்குது, யாரெல்லாம் இதை பார்க்க முடியுது, எல்லாரும் என்ன பண்ணலாம், இதுல ஜாயின் பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ள சேஞ்சஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், உங்க கோடிங்ல கொடுக்கலாம், ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணலாம், அவங்களும் புதிய கோடிங் ஐடியாஸ் எல்லாம் பண்ணிட்டே இருக்கலாம், செஞ்சுட்டே இருக்கலாம். இது வந்து ஓப்பன் டு ஆல். இதே பிரைவேட் ரெபாசிட்டரியா வச்சுட்டீங்க, அந்த அதுல கொண்டு போய் ஜிட்ல கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னு சொன்னா ஆக்சுவலா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு வந்து நீங்க ஆக்சஸ் தரீங்களோ, அதாவது வந்து கான்ட்ரிபியூட்டரா யாருக்கெல்லாம் ஆக்சஸ் தரீங்களோ அவங்களால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். அப்படி இந்த ரெபாசிட்டரியா வைக்கிறதுக்கு பேரு தான் ஜிட் ஹப். ஸோ ஜிட்ன்றது ஒன்றும் கிடையாது, ஸோ லோக்கலி வெர்ஷனிங் கண்ட்ரோல் பண்றது. ஜிட் ஹப்ன்றது அந்த வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி இருக்கக்கூடிய அந்த சோர்ஸ் கோட ஒரு இடத்துல பாதுகாப்பா வைக்கிறீங்க பாருங்க, ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க பாருங்க, அதுதான் என்னன்னா ஜிட் ஹப். இப்போ இந்த 2 விஷயமே பார்த்தீங்கன்னா ஜிட் as well as ஜிட் ஹப், இது ரெண்டுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து ஜிட் வேற, ஜிட் ஹப் வேற, ஜிட்னா என்னன்னு தெரியாது, ஜிட் ஹப்னா வேற ஏதோ போல இருக்கு, ஜிட்னா வேற ஏதோ போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். 2 ஒன்று தான். குறிப்பா சொல்ல போனா ஜிட்ன்றது அதாவது வந்து தி வெர்ஷன் கண்ட்ரோலிங் சாஃப்ட்வேர். ஜிட் ஹப்ன்றது வெர்ஷன் கண்ட்ரோலிங் சாஃப்ட்வேர் கிடையாது. தி பிளேஸ் where you store all your contents, your software, the source codes அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் ஜிட் ஹப். ஸோ அப்போ ஜிட் ஹப் தான் நான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கெட்ஸ் நிறைய இருக்கு, அதாவது ஜிட் பக்கெட் இருக்கு, பிட் பக்கெட் இருக்கு, இது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ், அதாவது வந்து ஜிட்டை சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாப்புலராக யூஸ் பண்ணுறது சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாமே நிறைய யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிட் ஹப். இப்போ ஜிட் ஹப்ல வந்துருச்சு, பப்ளிக்ல வந்துருச்சுன்னு சொன்னா அது ஓப்பன் சோர்ஸா வந்துடும். யார் வேணாலும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், யார் வேணாலும் அதுக்குள்ள தேவையான விஷயங்களை சாஃப்ட்வேர்ஸை உள்ளுக்குள்ள கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஜிட் as well as ஜிட் ஹப். இனி வரும் எபிசோட்ல ஜிட் எப்படி இன்ஸ்டால் பண்றது, ஜிட் ஹப்ல எப்படி சைன் அப் பண்றது, உள்ளுக்குள்ள ஜிட் ஹப்குள்ள பப்ளிக் ரெபாசிட்டரி எப்படி உருவாக்குறது, பிரைவேட் ரெபாசிட்டரி எப்படி உருவாக்குறது, கொலாபரேட்டர் ஆக்சஸ் எப்படி கொடுக்கறது, பப்ளிக் ரெபாசிட்டரியை வந்து எல்லாருக்கும் எப்படி பயன்படுற மாதிரி யூஸ் பண்றது, அதுக்குள்ள சேஞ்சஸ் எப்படி பண்றது, பிளஸ் வந்து நான் சொன்ன சிறு சிறு கமாண்ட்ஸ் லைக் கமிட், கமாண்ட்ஸ் லைக் புஷ், கமாண்ட்ஸ் லைக் புல், இது மாதிரி கமாண்ட்ஸ் மர்ஜ், இது மாதிரி கமாண்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றது, அது யூனிக்ஸ்ல இருந்தாலும் சரி, விண்டோஸ்ல இருந்தாலும் சரி, மேக்ல இருந்தாலும் சரி, எப்படி யூஸ் பண்றதுன்னு தெளிவாக, விரிவாக, எளிமையாக, ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம். ப்ளஸ் அதுக்குள்ள ஏதாவது ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம் இல்லையா, என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா பைத்தான். அந்த பைத்தானுக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறது ஜூபிட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதை வந்து எப்படி வந்து ஜிட்டோட எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஐ மீன் ஜிட் ஹப்போட எப்படி கனெக்ட் பண்ணி இந்த ரெபாசிட்டரிஸோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் என்னோட பப்ளிக் ரெபாசிட்டரி உங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னால் நீங்களே என்ன பண்ணலாம்னா கோடிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அந்த கோடிங்கில் நீங்களே என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். இனி வரும் எபிசோட்ஸில் அது மாதிரி ஒரு பர்டிகுலர் பிளானோட போகலான்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புகழ்.